இன்றைக்கி நம்ம கிளாஸில் ட்ரிக்னாமெட்ரி சப்ஜெக்டில் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காஸ் nx sin nx tan nx பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காஸ் n theta அண்ட் sin n theta பார்க்க போகிறோம். ஸோ வி ஹாவ் ஜென்ரலாக நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்? காஸ் n theta ப்ளஸ் ஐ sin n theta is equal to காஸ் theta ப்ளஸ் ஐ sin theta ஹோல் பவர் n. அதாவது மல்டிப்பிளில் இருக்கிற என்னங்கிறது ஹோல் பவர் என்னங்கிறத அங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது? எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்மேட் தோணுது. ஸோ இதுக்கு பைனாமியல் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என் ஈக்குவல் டு என்சி நாட் எக்ஸ் பவர் என் ஏ பவர் நாட் ப்ளஸ் என்சி ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஏ பவர் ஒன் ப்ளஸ் என்சி டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ ஏ பவர் டூ ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இப்போது இந்த ரைட் சைடில் மட்டும் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நம்ம காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ காஸ் தீட்டானும் ஏயோட வேல்யூ ஐ சைன் தீட்டாவும் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் என்சி நாட் அதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு நம்ம காஸ் தீட்டாவை எடுத்திருக்கோம். ஸோ காஸ் தீட்டா ஹோல் பவர் என்னங்கிறத காஸ் பவர் என் தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ இருக்கிற பிளேஸில் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 0ங்கிறதுனால எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் டேர்ம் என்சி ஒன்னோட வேல்யூ என். நெக்ஸ்ட்டு காஸ் பவர் என் மைனஸ் 1 தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. தேர்ட் டேர்ம் என்னென்ன இருக்குன்னா n இன்ட்டு என் மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் காஸ் பவர் என் மைனஸ் 2 இன்ட்டு ஐ சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டேர்ம் n into n minus 1 n minus 2 divided by 3 factorial cos power n minus 3 theta I sin theta whole power 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டேர்ம்ஸ் கண்டினியூஸாக ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஐயோட நார்மல் வேல்யூ ரூட் ஆஃப் -1. ஸோ ஐ ஸ்கொயர்டுங்கும்போது ரூட் கேன்சல் ஆகிடும், -1 வேல்யூ கிடைக்கும். ஐ க்யூபுங்கும்போது -1 இன்ட்டு ஐ அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் ஐ. ஸோ ஐ பவர் 4ங்கும்போது அதோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஐ வேல்யூஸை நம்ம ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ அப்ளை பண்ணதுனால நம்மளுக்கு கிடைச்சது காஸ் பவர் என் தீட்டா ப்ளஸ் ஐ என் காஸ் பவர் என் மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அதாவது ஐ சைன் தீட்டாங்கிறது மல்டிப்பிளில் இருந்தது. ஸோ ஐயை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் டேர்மில் ஐ ஸ்கொயர்டுன்னு இருந்தது. ஸோ ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ -1. ஸோ மைனஸ் n into n minus 1 divided by 2 factorial cos n minus 2 theta sin squared theta. நெக்ஸ்ட் டேர்மில் ஐ க்யூப்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ மைனஸ் ஐ. ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு n minus 1 n minus 2 divided by 3 factorial into cos power n minus 3 theta sin power 3 theta plus and so on. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அதை செப்பரேட் பண்ண போகிறோம். அதாவது எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸாக செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரியல் பார்ட்ஸுங்கும்போது காஸ் தீட்டா அப்படிங்கிறது தான் இதில் ரியல் பார்ட்ஸ். ஐ சைன் தீட்டா அப்படிங்கும்போது ஐயோட மல்டிப்பிளில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இமேஜினரி பார்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? காஸ் தீட்டாக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் தீட்டாக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா ஐ இல்லாத டேர்ம் தனியாக எடுத்து எழுதுகிறோம். ஸோ காஸ் பவர் என் தீட்டா மைனஸ் n into n minus 1 divided by 2 factorial cos power n minus 2 theta sin power 2 theta plus n into n minus 1 n minus 2 n minus 3 divided by 4 factorial into cos power n minus 4 theta sin power 4 theta. இதை நீங்கள் காமனாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இமேஜினரி பார்ட்ஸுங்கும்போது அதில் ஆட் நம்பருக்கு மட்டும்தான் இமேஜினரி பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஈவன் நம்பருக்கு ரியல் பார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா n minus 2 n minus 4 n minus 6 அப்படிங்கிற ஈவன் டேர்ம்ஸாக வர டேர்ம்ஸுக்கெல்லாம் ஐ வேல்யூ கிடைக்காது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் எழுத போகிறோம். ஸோ இமேஜினரி பார்ட்டில் எல்லாத்துலேயும் காமனாக ஐ இருக்கும். ஸோ வெளில எடுத்து எழுதிட்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு n இன்ட்டு காஸ் பவர் n மைனஸ் 1 தீட்டா சைன் தீட்டா மைனஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு காஸ் பவர் n மைனஸ் 3 தீட்டா சைன் பவர் 3 தீட்டா ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இதோட கண்டினியூ டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா n மைனஸ் 5 n மைனஸ் 7 எல்லாமே ஆட் டேர்மாக இருக்கும். ஸோ இது இமேஜினரி பார்ட்டுன்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காஸ் என் தீட்டா தனியாகவும் சைன் என் தீட்டா தனியாகவும் ஃபார்முலாஸ் மாதிரி எடுத்து எழுத போகிறோம். ஸோ காஸ் என் தீட்டாவோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா காஸ் பவர் என் தீட்டா மைனஸ் n into n minus 1 divided by 2 factorial cos power n minus 2 theta
sin power 2 theta plus and so on. அதே மாதிரி sin n thetaக்கு ஃபார்முலா எப்படி இருக்குன்னா n cos power n minus 1 theta sin theta minus n into n minus 1 n minus 2 divided by 3 factorial cos power n minus 3 theta sin power 3 theta plus and so on. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நோட்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. அந்த நோட்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்முலாஸ் டேரெக்டாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா the terms are alternatively positive and negative. அதாவது cos n theta அண்ட் sin n theta ரெண்டுமே நீங்கள் வந்து சம்மில் அப்ளை பண்ணும்போது அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா அல்டர்னேட்டிவாக இருக்கும். பாருங்கள் cos n theta minus n into n minus 1 divided by 2 factorial அந்த டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. அதே மாதிரி sin n thetaலையும் ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு மைனஸ் அதுக்கும் அடுத்தது ப்ளஸ்ன்ட்டு இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா ஈச் சீரியஸ் கண்டினியூஸ் till one of the factors in the numerator is 0 and then cases. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூமரேட்டருங்கும்போது காஸ் என் தீட்டா சைன் என் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கா. ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக 0 ஆகும்போது நம்மளோட சீரீஸ் அதோடு எண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் லாஸ்ட்டு டேமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the sum of the power of cos theta and sin theta in every term of the expansion equals n. அதாவது இப்போது பவர் எல்லாத்துலேயும் கன்சிடர் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்ம்லேயும் ஃபஸ்ட்டு காஸ் என் தீட்டாவை பாருங்கள். அதில் வேல்யூ வந்து ஹோல் பவர் என்னங்கிறது சிங்கிள் டேர்மாகவே இருக்குது. ஸோ அதனால நம்ம டேரெக்டாக அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் டேர்மில் பவர் செக் பண்ணும்போது காஸ் பவர் n minus 2 தீட்டா சைன் பவர் 2 தீட்டான்னு இருக்குது. ஸோ பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது n minus 2 plus 2ங்கும்போது minus 2 plus 2 கேன்சல் ஆகிடும். அதோட வேல்யூ n கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தோட பவரையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் என்னவா கிடைக்கும்னா ஈக்குவல் டு n கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலா எழுதும் போதே காஸ் பவர் என்னன்னு எழுதுனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என்னவாக தான் இருக்கும் சைன் பவர் 0ன்னு தான் இருக்கும். அதே மாதிரி காஸ் n மைனஸ் 1 இருந்துச்சுன்னா சைன் பவர் 1 இருக்கும். ஸோ இதே மாதிரி n வேல்யூஸ் வர மாதிரி ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அவங்க ஈஸியாக ஒரு வேயாக இது சொல்லியிருக்காங்க. both the series are in descending powers of cos theta. அதாவது காஸ் தீட்டாவோட பவர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ காஸ் பவர் n தீட்டா நெக்ஸ்ட் டைம் காஸ் பவர் n minus 2 n minus 4ன்ட்டு இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சைன் தீட்டாவை கன்சிடர் பண்ணும்போது அதில் உள்ள பவர்ஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ சைன் தீட்டா சைன் கியூப் தீட்டா சைன் பவர் 5 தீட்டான்ட்டு அதோட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் இந்த 4 நோட்ஸும் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஃபார்முலாஸ் உங்களுக்கு எப்போதுமே மறக்காது டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அதை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சம்ஸை வந்து பார்ப்போம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேன் தீட்டாக்கான எக்ஸ்பேன்ஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் tan n theta இன் பவர்ஸ் ஆஃப் tan theta. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா tan n thetaவை எக்ஸ்பேன்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பவர்ஸ் ஆஃப் tan thetaனா அதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே டேனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ tan n thetaவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம். ஈக்குவல் டு டேனோட ஃபார்மே நம்மளுக்கு தெரியும் சைன் டிவைடட் பை காஸ்ன்னு தெரியும். ஸோ சைன் n theta டிவைடட் பை காஸ் n thetaன்னு எழுதுகிறோம். ப்ரீவியஸாக நம்ம கண்டுபிடிச்சதே இதோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதோட ரெண்டு வேல்யூஸையுமே டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் சைன் n தீட்டாவோட வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். nc1 காஸ் பவர் n மைனஸ் 1 தீட்டா சைன் தீட்டா மைனஸ் nc3 காஸ் பவர் n மைனஸ் 3 தீட்டா சைன் பவர் 3 தீட்டா ப்ளஸ் அண்ட் so on டிவைடட் பை இப்போது காஸ் n தீட்டாவோட வேல்யூ எழுதுகிறோம். காஸ் பவர் n தீட்டா மைனஸ் nc2 காஸ் பவர் n மைனஸ் 2 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் nc4 காஸ் பவர் n மைனஸ் 4 தீட்டா சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் அண்ட் so on எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் டேன் டேர்ம்ஸ் வச்சு எடுத்து எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம் பவரில் இந்த -1 -3 இருக்கிறத தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் காஸ் பவர் n மைனஸ் 1 தீட்டான் இருக்குது. ஸோ அதில் உள்ள மைனஸை தனியாக எழுதும்போது காஸ் பவர் n தீட்டா இன்ட்டு காஸ் பவர் மைனஸ் தீட்டான் இருக்கும். ஸோ பவரை வந்து மைனஸாக ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாற்றுவோம். ஸோ காஸ் தீட்டா பவர் -1ங்கிறத டினாமினேட்டரில் கொண்டு வரும்போது சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வருது. நெக்ஸ்ட்டு டேர்மில் காஸ் பவர் n மைனஸ் 3 தீட்டான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா காஸ் பவர் n தீட்டா இன்ட்டு காஸ் பவர் 3 தீட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இந்த காஸ் பவர் -3 தீட்டாவை டினாமினேட்டரில் கொண்டு வரும்போது சைன் 3 தீட்டா டிவைடட் பை காஸ் 3 தீட்டான்னு வருது. இதே மாதிரி தான் மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிவைடரில் கொண்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா nc1 காஸ் பவர் n தீட்டா இன்ட்டு
sin theta divided by cos theta minus nc3 cos power n theta into sin 3 theta divided by cos 3 theta plus and so on divided by cos power n theta minus nc2 cos power n theta into sin square theta divided by cos square theta plus nc4 cos power n theta into sin power 4 theta divided by sin power 4 theta plus and so on. இப்போ எல்லா டேர்ம்ஸும் tan theta கொண்டு வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ sin theta divided by cos theta ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் tan thetaன்னு. ஸோ அதோட வேல்யூ வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா காஸ் பவர் என் தீட்டா வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் காமனாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால நம்ம வெளில எடுத்துக்கிறோம். அப்படி வெளில எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா காஸ் பவர் என் தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் என் தீட்டா இன்டூ NC1 tan தீட்டா மைனஸ் NC3 tan 3 தீட்டா ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் டிவைடட் பை 1 மைனஸ் NC2 tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் NC4 tan power 4 theta minus and so on. இப்போ cos power n theta வந்து கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் டேர்ம் இருக்கிறத நம்ம எடுத்து எழுத போகிறோம். அதுதான் tan n theta. tan n theta is equal to NC1 tan theta minus NC3 tan power 3 theta plus and so on. Divided by 1 minus NC2 tan square theta plus NC4 tan power 4 theta minus and so on. இப்போ இது வரைக்கும் தீட்டாங்கிற சிங்கிள் டேர்முக்கு மட்டும் தான் சைன் காஸ் டேனோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம். இதுக்கப்புறம் என் டேர்ம்ஸுங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டேன் A + B + C அண்ட் ஸோ ஒன்ட்டா இந்த மாதிரி என் டேர்ம்ஸ் வரையும் இருக்கிறதுக்கு டேனோட எக்ஸ்பேன்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட் cos A + I sin A is equal to ரெண்டுத்துலேயும் காமனாக cos Aவை எடுக்கிறோம். ஸோ cos A × 1 + I sin A divided by cos A நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ sin A divided by cos A is equal to tan Aங்கிறது அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி சிமிலராக cos B + I sin Bக்கும் cos C + I sin Cக்கும் எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைட்லாம் தனியாகவும் ரைட் சைட்லாம் தனியாகவும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறதை எடுத்து எழுதியிருக்காங்க. cos A + I sin A into cos B + I sin B into cos C + I sin Cன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் எல்லாமே மல்டிப்பிளில் இருக்குங்கிறதுனால நம்ம டேரெக்டாக என்ன எடுத்து எழுதியிருக்கிறோம், ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக மல்டிப்பிளும் ப்ராக்கெட் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக மல்டிப்பிளாகவும் எழுதியிருக்கோம். ஏன்னா இதில் ப்ளஸ் மைனஸ்ன்னு இடையில எந்த டேர்மும் இல்லைங்கிறதுனால கண்டினியூஸாக நம்ம cos A cos B cos C அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை வந்து தனியாக எடுத்து எழுதியிருக்காங்க. இடையில ஏன் ஆன்சர் வாண்ட்னு வச்சுருக்காங்கன்னா சிக்கு அப்புறம் கண்டினியூஸாக என் டேர்ம்ஸ் வரையும் எத்தனை டேர்ம்ஸ் வேணால் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மல்டிப்பிளை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ராக்கெட்டில் உள்ள டேர்மும் கண்டினியூஸாக சிக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸ் வச்சுருக்காங்க. இப்போது ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். வெளியில் உள்ள இந்த cos A cos B cos C அண்ட் ஸோ ஒன்ட்டுங்கிற டேர்ம்ஸை வந்து காமனாக வெளியிலே வச்சுக்கிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணுற டேர்ம்ஸுக்குன்னு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்துலேயுமே 1 இருக்கிறதுனால ஸ்டார்டிங் டேர்ம் 1 எடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் ஆர்டர் 1ங்கிற மாதிரி இருக்கிறத எடுத்து எழுத போகிறோம். ஸோ சமேஷன் tan Aனா tan A + tan B + tan C அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் டேர்ம்ஸாக இருக்கிறத நம்ம சேர்த்து எழுதும்போது சமேஷன் tan Aன்னு காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் I² summation tan A tan B அதாவது sum of product of 2 terms அதாவது 2 termஸை வந்து ப்ராடக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் சம் பண்ண போகிறோம். அதாவது tan A tan B tan B tan C அந்த மாதிரி ரெண்டு டேர்மாக மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூஸை காமனாக சமேஷன் போட்டு எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸாக இருக்கிறத வந்து சம் பண்ணுறதுனால I³ சமேஷன் tan A tan B tan C ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் அதுக்கப்புறம் சம் ஆஃப் 4 அப்படி வரும், சம் ஆஃப் 5ன்னு நெக்ஸ்ட்டு வரும். இது மாதிரி காமனாக நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா S1 S2 S3ன்னு அப்ளை பண்ண போகிறோம். அந்த S1 S2 S3ங்கிறத காமனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா SRன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SRங்கிறது இங்கே என்னென்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் டேக்கன் ஆர் அட் எ டைம் ஆஃப் tan A tan B tan C அதாவது tan A tan B tan Cன்னு அண்ட் ஸோ ஒன் n டேர்ம்ஸ் இருக்குன்னா அதில் நம்ம எத்தனை டேர்ம்ஸை எடுத்துக்கிறோம் மல்டிபிளாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த SRங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ S1 பார்க்கும்போது நம்ம tan A ப்ளஸ் tan B ப்ளஸ் tan Cங்கிற மாதிரி சிங்கிள் டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது S1. நெக்ஸ்ட்டு டபுள் டேர்ம்ங்கிறதுனால S2. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் டேர்ம்ங்கிறதுனால S3. இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிறோம். இப்போ ஐயோட வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐங்கிறது நார்மலாக இருக்குங்கிறதுனால ஐன்னே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு I² -ங்கிறதுக்கு -1 வேல்யூ.
நெக்ஸ்ட் ஐ க்யூபுங்கும்போது மைனஸ் ஐ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேட்டிங் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ்ன்ட்டு நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிளாக எடுத்துக்கும் போது என்ன எடுத்துக்கிட்டோம், காஸ் ஏ ப்ளஸ் ஐ சைன் ஏன்னு எடுத்துக்கிட்டோமா. ஸோ அதில் ஐ இல்லாத டேர்ம் அதாவது ரியல் டேர்ம்ஸை தனியாக எழுதுனதுனால காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன்ட்னு வருது. ஸோ அதில் நம்மளுக்கு இப்போ ஆன்சரில் என்ன கிடச்சிருக்கு, காஸ் ஏ காஸ் பி காஸ் சிங்கிறது காமனாக எல்லாத்துக்கும் மல்டிப்புளாக இருக்கிறதுனால காஸ் ஏக்கும் வரும், காஸ் சைன் ஏக்கும் அது வரும். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் ஏக்கு எழுதும்போது ஃபஸ்ட்டு மல்டிபிள் காமன் டேர்ம் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூஸில் எது ஐ இல்லாத டேர்மோ அதை எடுத்து எழுதுகிறோம். 1 மைனஸ் S2 ப்ளஸ் S4 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். அதாவது காசை பொறுத்தவரையும் ஆல்ரெடி நான் எப்படி சொல்லியிருந்தேன், ஈவன் டேர்ம்ஸாக இருக்கிறது தான் நம்மளுக்கு அதில் வேல்யூஸும் வரும். ஸோ S2 S4 S6ங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிங்கிறதுல என்ன எடுத்துப்போம், ஆட் நம்பர் எடுத்துப்போம். ஸோ S1 S3 S5 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போது சைனோட வேல்யூவும் கிடச்சிருச்சு, காசோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ சைன் பை காசோட வேல்யூ தான் நம்மளுக்கு டேன். ஸோ டேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அண்ட் ஸோ வாண்ட் அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ காமனாக ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது, காஸ் ஏ காஸ் பி காஸ் சி ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குங்கிறதுனால ரெண்டுமே டிவைட் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, S1 மைனஸ் S3 ப்ளஸ் S5ங்கிறது சைனோட வேல்யூ டிவைடட் பை 1 மைனஸ் S2 ப்ளஸ் S4 அப்படிங்கிறது காசோட வேல்யூ நம்ம வந்து கிடைக்குது. ஸோ tan a ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஃபார்முலா இது தான். கரோலரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி ஈக்குவல் டு தீட்டா, அதாவது ஏபிசின்னு எல்லாமே வேறு வேறு ஆங்கிளாக இல்லாமல் ஈக்குவல் ஆங்கிள் அதாவது தீட்டாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்னா tan n தீட்டா ஈக்குவல் டுன்ட்டு அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இப்போ நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சைன் காஸ் tan பார்த்துட்டோம். இப்போது அதுக்கான சம்ஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், எக்ஸ்பிரஸ் காஸ் 8 தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா, அதாவது காஸ் 8 தீட்டாவை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னா சைன் தீட்டா இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அது கிடைக்கிற சொல்யூஷன் வந்து ஃபுல்லுமே சைனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி எழுதுவோம், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு எழுதுவோம். ஸோ இங்கே என்னோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்கிறதுனால காஸ் 8 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 8 தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 8ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பைனாமியல் ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். ஸோ பைனாமியல் ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறோம். பட் நம்ம காஸ் என் தீட்டாக்கான ஃபார்முலாவை டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே காஸ் என் தீட்டாவில் வந்து அப்ளை பண்ணிடலாம். பட் நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, காஸ் என் தீட்டா உங்களால் அப்போது அந்த ஈக்குவேஷன் கொண்டு வர முடியலன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், எண்ணுக்கு பதிலாக 8ன்னு வச்சு நம்ம ப்ரீவியஸாக எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணமோ அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நான் நார்மலாக நீங்கள் வந்து காஸ் என் தீட்டாவில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பைனாமியல் தியரம் படி ஃபஸ்ட்டு காஸ் என் தீட்டான்னு வரும். ஸோ காஸ் பவர் என்க்கு பதிலாக 8 தீட்டா ப்ளஸ் NC1க்கு பதிலாக 8C1 காஸ் பவர் 7 தீட்டா, அதாவது n மைனஸ் 1ங்கிறதுனால 8 மைனஸ் 1 7 தீட்டா இன்ட்டு ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 1 ப்ளஸ் 8C2 காஸ் பவர் 6 தீட்டா. 8ங்கும் போது 6 இங்கே வந்துடுச்சு, பேலன்ஸ் என்ன இருக்கும் 2 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் எப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஐ சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்டு plus 8C3 cos power 5 theta into I sin theta whole power 3 plus 8C4 cos power 4 theta into I sin theta whole power 4 plus and so on அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஐ டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து எழுதுகிறோம். ஐ டேர்ம்ஸ் வெளியில் எடுத்தும் போது I ஸ்கொயர், நெக்ஸ்ட் டேர்மில் I கியூப், நெக்ஸ்ட் டேர்மில் I4ன்ட்டு எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ்ன்னு பிரித்து எழுத போகிறோம். ஸோ காஸ் 8 தீட்டா மைனஸ் 8C2 காஸ் பவர் 6 தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் 8C4 காஸ் பவர் 4 தீட்டா சைன் பவர் 4 தீட்டான்ட்டு ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஈவன் டைம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுவோம்னு சொன்னேன்னா. ஸோ ரியல் பார்ட்ஸில் ஈவன் டைம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டோம். ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆட் டைம்ஸில் உள்ளதெல்லாம் நெக்ஸ்ட் எடுத்து எழுதுகிறோம். 8C1 காஸ் பவர் 7 தீட்டா சைன் தீட்டா மைனஸ் 8C4 காஸ் பவர் 5 தீட்டா சைன் 3 தீட்டா ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இப்போது ஈக்குவேட்டிங் த ரியல் பார்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம காஸ் தீட்டாவோட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரியல் பார்ட்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ காஸ் 8 தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 8 தீட்டா மைனஸ் 8C2 காஸ் பவர் 6 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 8C4 காஸ் பவர் 4 தீட்டா சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இதுவே உங்களுக்கு ஈக்குவேஷன் ஞாபகம் வந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போது காஸ் 8 தீட்டான்னு என்ன எழுதியிருக்கோமோ இந்த டைம்லேருந்து சம் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு தேவை இருக்காது. ஸோ ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஸோ காஸ் என் தீட்டா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலேட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இதில் உள்ள வேல்யூஸை வந்து ஸ்கொயர்டுங்கிறத நம்ம தனியாக எடுத்து எழுத போகிறோம். ஏன்னா சைன் தீட்டாவை கொண்டு போகணும். சைன் தீட்டாவை கொண்டு போகிறதுக்காக காஸ் ஸ்கொயர்டை தனியாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 4, அதாவது 8 வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 2 × 4ங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 4 மைனஸ் 8c2. இதுலேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரணும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 3 இருக்கும். ஸோ ஹோல் பவர் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 8c4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 2 இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா. நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸில் வரணும். ஸோ 8c6 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 8c8 சைன் 8 பவர் 8 தீட்டா அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் = 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ காஸ் ஸ்கொயர்டு தீட்டாங்கிற பிளேஸ்லலாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 4 மைனஸ் 28 இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 70 into 1 minus sin square theta whole power squared sin power 4 theta minus 28 into 1 minus sin square theta into sin power 6 theta plus sin power 8 theta நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது எதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு பைனாமியல் ஃபார்ம்ங்கிறது ஞாபகம் வருது. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4ன்னு இருந்தால் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம். 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4ங்கும் போது அதில் அல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கிடைக்கும் ஆன்சர். அண்ட் அதோட வேல்யூஸ் வந்து 1 4 6 4 1ங்கிற மாதிரி டேர்ம்ஸில் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டான்ங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 மைனஸ் 4 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 6 சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 4 சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 8 தீட்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 8c2ஓட வேல்யூ வந்து 28. ஸோ மைனஸ் 28 இன்ட்டு அதில் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3ன்னு இருக்கும். ஸோ அதோட டேர்ம் எப்படி இருக்கும், ஆல்டர்னேட்டிவாக சைன் இருக்கும். அதோட கோஎஃபிஷியன்ட் 1 3 3 1ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி 1 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் சைன் பவர் 6 தீட்டா அப்படிங்கிற டேர்ம் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு NC4ஓட வேல்யூ வந்து, அதாவது 8c4ஓட வேல்யூ 70. நெக்ஸ்ட்டு அதோட மல்டிபிள் என்ன இருக்குன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் எக்ஸுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு 1 2 1ங்கிற கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணுறோம். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா இன்ட்டு ஈக்குவேஷன்லேயே இருக்கிற சைன் பவர் 4 தீட்டாங்கிறது மல்டிபிள் எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு NC6, அதாவது 8c6 அதோட வேல்யூ 28. ஸோ மைனஸ் 28 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு போன டைமில் சைன் பவர் 4 தீட்டாவை மல்டிபிள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆர்டரில் என்ன இருக்குன்னா சைன் பவர் 6 தீட்டா இருக்கும். ஸோ 1 மைனஸ் எக்ஸுங்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவோட சைன் பவர் 6 தீட்டா வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் 1 மல்டிபிள் பண்ணும்போது சைன் பவர் 6 தீட்டா மைனஸ் சைன்ஸ் பவர் 8 தீட்டான்னு நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் சைன் பவர் 8 தீட்டான்னு லாஸ்ட்டு டைம் நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் நோட்டில் அப்படியே ஃபேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்போடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 மைனஸ் 4 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 6 சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 4 சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் 8 தீட்டாங்கிறது ஃபஸ்ட்டு டைம் அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் 28 உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் 28 சைன் ஸ்கொயர் தீட்டா காமனாக வெளில இருக்கிறத உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் 28 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 84 சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 84 சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 28 சைன் பவர் 8 தீட்டா ப்ளஸ் 70 சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 140 சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 70 சைன் பவர் 8 தீட்டா மைனஸ் 28 சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 8 தீட்டா இன்ட்டு 28 ப்ளஸ் சைன் பவர் 8 தீட்டாங்கிறது உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது ப்ரீவியஸ் டைம்லேருந்து நம்மளுக்கு இது ஸ்டெப் கிடைக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது காஸ் 8 தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. 128 சைன் பவர் 8 தீட்டா மைனஸ் 256 சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 160 சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 32 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. இப்போது டேரெக்டாக நீங்கள் வந்து காஸ் பவர் n தீட்டாவில் அப்ளை பண்ணாலும் இதே வேல்யூ தான் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா, உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இல்லைனா இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை போட்டு காமிச்சேன். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ்
sin 6 theta divided by sin theta in terms of cos theta. அதாவது sin n theta ஃபார்முலா யூஸ் பண்ணி sin 6 theta கண்டுபிடிச்சதுக்கப்புறம் sin thetaவால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து cos thetaங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு sin n thetaவோட ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. sin n theta is equal to n cos power n minus 1 theta into sin theta minus n into n minus 1 n minus 2 divided by 3 factorial into cos power n minus 3 theta sin power 3 theta plus and so on ங்கிறது sin n theta ஓட ஃபார்முலா. இப்போது சம்மில் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே எல்லா ஸ்டெப்பையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து sin 6 thetaவை இதுலேருந்து இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. பட் நீங்கள் டைரெக்டாக sin n thetaவிலே நீங்கள் என்னோட வேல்யூ 6ன்னு அப்ளை பண்ணி போடலாம். இப்போது அந்த மாதிரி நம்ம 6 அப்ளை பண்ணி போடும்போது நம்மளுக்கு என்ன ஸ்டெப்பு கிடைக்குன்னா 6c1 cos power 5 theta sin theta minus 6c3 cos power 3 theta sin 3 theta plus 6c5 cos theta sin power 5 theta நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட வேல்யூஸ் வந்து எடுக்க போகிறோம். அதாவது 6c1ஓட வேல்யூ வந்து 6 மைனஸ் 6c3ஓட வேல்யூ 20 6c5ஓட வேல்யூ 6 அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு தமிழில் தேவை sin 6 theta டிவைடட் பை sin theta தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எல்லா டேர்ம்லேயும் சைனை வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் sin theta வந்து டிவைட் பண்ணும்போது அந்த டேர்ம் அதில் இருக்காது. ஸோ 6 theta அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்மில் sin power 3 thetaன்னு இருக்குது. அதில் sin theta டிவைட் பண்ணும்போது sin square thetaன்னு நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் டேர்மில் sin power 5 thetaன்னு இருக்குது. அதில் sin thetaவை டிவைட் பண்ணுறதுனால sin power 4 thetaன்னு நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம சம்மில் வந்து என்ன நெக்ஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா காசை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி கொண்டு வர சொன்னாங்க. ஸோ sin square thetaவை நம்ம என்னென்னு எழுத போகிறோம்னா 1 minus cos square thetaன்னு எழுத போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம cos square நம்ம என்ன பண்ணுவோம் 1 minus sin squareன்னு எழுதுன மாதிரி இப்போது சைனுக்கு பதிலாக 1 minus cos square theta அப்ளை பண்ணி நம்ம வேல்யூஸை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து காஸ் தான் இருக்குது. ஸோ 6 cos power 5 theta மைனஸ் 20 cos 3 theta இன்டூ sin square thetaக்கு பதிலாக 1 minus cos square thetaன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6 cos theta இன்டூ 1 minus cos square theta ஹோல் பவர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது sin power 4 இருக்குது. ஸோ ஸ்கொயர்டாக வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ 1 minus cos square theta ஹோல் பவர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி நோட்டில் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து 32 cos power 5 theta மைனஸ் 32 cos power 3 theta ப்ளஸ் 6 cos thetaன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x³ ப்ளஸ் px² ப்ளஸ் qx ப்ளஸ் p is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் தட் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா tan inverse ஆஃப் ஆல்ஃபா tan inverse ஆஃப் பீட்டா ப்ளஸ் tan inverse ஆஃப் காமா is equal to n பைன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் வென் q is equal to 1 அதாவது q is equal to 1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணாமல் மற்ற வேல்யூஸுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஆல்ஃபா பீட்டாங் காமாங்கிறது ரூட்ஸ்ன்னு சம்மில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அப்படி 3 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னா 3 ரூட்ஸையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் பிங்கிற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 3 ரூட்ஸையும் 2 டேர்ம்ஸாக மல்டிபிள் பண்ணோம்னா அதோட வேல்யூ q கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பின்னு எடுத்து எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் பியும் மைனஸ் கியூவோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம அந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் அந்த வேல்யூஸ் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்ட்டு 2 டேர்ம்ஸாக மல்டிபிள் பண்ணுறதோட ஈக்குவேஷனாக நம்ம இதை எடுத்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா அதாவது கொடுத்துருக்க ரூட்ஸ் எல்லாமே மல்டிபிள் பண்ணோம்னா அதோட வேல்யூ மைனஸ் பிக்கு ஈக்குவல் அப்படிங்கிற இந்த 3 கண்டிஷனையும் எடுத்து ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா tan இன்வெர்ஸ் ஆஃப் பீட்டா tan இன்வெர்ஸ் ஆஃப் காமாங்கிறது தான் நம்ம ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 3த்தையும் எடுத்து எழுதிக்கிட்டு அதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ண போகிறோம்னா அதோட வேல்யூஸ் ஈக்குவல் டு x1 x2 x3ன்னு எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் ஆல்ஃபான்றது எடுத்துக்கிட்டோம்னா அந்த tan இன்வெர்ஸை வந்து எக்ஸ் பக்கம் கொண்டு வரும்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் எக்ஸ் டு காமா இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் x3 அப்படிங்கிற மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா 1 2 3 அதாவது ஃபஸ்ட்டு நம்ம 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டோம்ல அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆல்ஃபா பீட்டா காமான்னு என்னென்ன அதில் எடுத்துருந்தோமோ அதுக்கு பதிலாக tan x1 tan x2 tan x3 வந்து அப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு S1 என்ன சொல்லுவோம், ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம், சிங்கிள் டேர்மாக இருக்கிறத ஆட் பண்ணுறத வந்து S1 எடுத்துப்போம் அப்படின்னோமா. ஸோ tan x1 + tan x2 + tan x3 = -p அதில் உள்ள வேல்யூஸ் தான் எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு x2ங்கிறது டபுள் டேர்ம் வந்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம். ஸோ tan x1 tan x2 + tan x2 into tan x3 + tan x3 into tan x1 = q அப்படிங்கிறத எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு x3ங்கிறது 3 டேர்ம் மல்டிபிள் பண்ணுறது. ஸோ tan x1 tan x2 tan x3 மல்டிபிள் பண்ணும்போது = -p அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் நம்மளுக்கு tan x1 + tan x2 + tan x3ன்னு பார்க்கும்போது tan a + tan b + tan c உங்களுக்கு ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும். ஸோ டேனோட வேல்யூ வந்து S1 - S3 + S5 / 1 - S2 + S4ன்னு வரும். ஸோ இதில் வந்து x3 வரையும் எடுத்துருக்கிறதுனால S3யோட மட்டும் நம்மளோட வேல்யூஸ் நிப்பாட்டிக்கலாம். ஸோ S1க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், -p. S3யோட வேல்யூ வந்து -3. ஆல்ரெடி -S3ன்னு இருக்கிறதுனால -+pன்னு வந்துடுது. டிவைடட் பை 1 - S2, அதாவது S2வோட வேல்யூ q 1 - qன்னு கிடைக்குது. ஸோ நியூமரேட்டரை பார்க்கும்போதே -p + pங்கும்போது 0 கிடச்சிடுது. ஸோ tan of x1 + x2 + x3 = 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதிலேருந்து tan இன்வெர்ஸை ரைட் சைட் கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, x1 + x2 + x3 = tan இன்வெர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூஸ் வரணும்னா எப்போ வந்து டேனுக்கு வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பை அப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும். அதாவது n π எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம வந்து பை வந்து அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு அதோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு tan இன்வெர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா நம்ம எந்த வேல்யூக்கு அப்ளை பண்ணோமோ அதை தான் நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ n πங்கிறத ஆன்சர். Next sum, proof that the equation AH / cos θ - BK / sin θ = A² - B² ன்னு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு has 4 roots and the sum of the 4 roots of theta which satisfy it is equal to an odd multiple of பை ரேடியன்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் 4 இருக்குன்னா அதை ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா ஆட் மல்டிபிள் ஆஃப் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன சம்மில் n π அப்படின்னு n டைம்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோமா, இங்கே ஆட் டைம்ஸுங்கிற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ சைன் தீட்டாங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நார்மலாக 2 tan θ / 2 டிவைடட் பை 1 + tan² θ/2, cos θவோட வேல்யூ 1 - tan² θ/2 டிவைடட் பை 1 + tan² θ/2. இப்போது tan θ/2க்கு பதிலாக டீன்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2t டிவைடட் பை 1 + t² சைன் தீட்டாவோட வேல்யூவும் காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 - t² டிவைடட் பை 1 + t² நம்மளுக்கு கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். So AH divided by 1 - t² divided by 1 + t² - BK divided by 2t divided by 1 + t² = A² - B² இருக்கு. கீழே உள்ள டினாமினேட்டரில் இன்னொரு டினாமினேட்டர் இருக்குங்கிறதுனால அதை மேலே கொண்டு வரும்போது AH × 1 + t² divided by 1 - t² - BK × 1 + t² divided by 2t = A² - B² கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு பேஸை வந்து சேம் ஆக்குறோம். ஸோ பேஸுக்கு வந்து 1 - t² × 2tன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மல்டிபிளாக ரைட் சைடில் கொண்டு போகிறோம். ரைட் சைட் கொண்டு போனதுக்கப்புறம் உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பவர் ஆர்டர் படி அதை வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். டிசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு t⁴ தான் ஹையஸ்ட் ஆர்டராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதோட கோஎஃபிஷியன்ட் BK ப்ளஸ் அடுத்தது t³ கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு t², நெக்ஸ்ட்டு t1 அண்டு கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம் =0ன்ட்டு. இப்போது t³ வேல்யூ டீயோட வேல்யூஸ் ரெண்டுமே வந்து காமனாக 2 இருக்குங்கிறதுனால ப்ராக்கெட்லேருந்து வெளில எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே t² கேன்சல் ஆகிறதுனால அந்த டேர்ம் வந்து லாஸ்ட்டில் நம்மளுக்கு இல்லை. ஸோ =0ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது நம்ம காமனாக டீங்கிறதுனால t⁴ t3 tன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம். பட் டீயோட வேல்யூஸ் வந்து தீட்டாவோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அதை t1 t2 t3ன்னு எடுத்து எழுதுவோம். ஸோ t1 வந்து ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்க, θ1 / 2, t2க்கு வந்து θ2 / 2, t3க்கு வந்து θ3 / 2, t4க்கு θ4 / 2ங்கிற மாதிரி 4 ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும்போது
அதோட வேல்யூஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சமேஷன் ஆஃப் T1 T2 அதாவது டி ஸ்கொயர் நம்மளுக்கு வந்து 0ன்னு நம்ம பார்த்தோமா. ஸோ அதை வந்து டி ஸ்கொயர்டுன்னு எழுதாமல் T1 T2 = 0ன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பிகே அதோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குது -1ன்னு இருக்குது. ஸோ T1 T2 T3 T4 மல்டிபிள் பண்ணுற டைம் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கும். அதாவது ஆல்ஃபா பீட்டா காமான்னு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறது லாஸ்ட் டைமோட வேல்யூஸாக கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இங்கே நம்ம என்ன ரூட்ஸ்னு எடுத்திருக்கோம், T1 T2 T3 T4ன்னு எடுத்திருக்கோம். அதோட மல்டிபிளோட டேம் வந்து -Pன்னு இருக்கும். இந்த இடத்துல -BKன்னு இருக்குது. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது tan ஆஃப் இந்த 4 ரூட்ஸுக்குங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக θ1 / 2 θ2 / 2 θ3 / 2 ப்ளஸ் θ4 / 2ங்கிறத போட்டிருக்கோம். இதுக்கு நார்மலாக A + B + C அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம், S1 S2 S3ன்னு எழுதுவோமா. ஸோ S1க்கு பதிலாக சமேஷன் T1 -S3க்கு பதிலாக T3 வரையும் நம்ம வந்து T1 T2 T3 வந்து சமேஷன் பண்ணியிருக்கோம். /1 -S2க்கு பதிலாக சமேஷன் T1 T2 ப்ளஸ் S4க்கு பதிலாக T1 T2 T3 T4ன்னு எடுத்து எழுதியிருக்கோம் ஃபார்முலாவை. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள். அதாவது 1 - நெக்ஸ்ட்டு டேம் வந்து 0, அதாவது சமேஷன் T1 T2 வேல்யூ 0 நம்மளுக்கு தெரியும். ஸோ 0 நெக்ஸ்ட் டேமோட வேல்யூ -1ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 1 - 1ங்கும்போது டினாமினேட்டர் 0 ஆகிடுது. எனிதிங் டிவைடட் பை 0 நம்மளுக்கு தெரியும் இன்ஃபினிட்டி. ஸோ tan ஆஃப் தட் 4 ரூட்ஸ் =∞. அதாவது நம்ம சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூட்ஸை வந்து ஆட் பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள ரூட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு tan இன்வெர்ஸாக நம்ம வந்து டேனை அந்த ரைட் சைட் கொண்டு போகிறோம். tan இன்வெர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிங்கும்போது π/2 அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும். இந்த டேபிள் வேல்யூவில் பாருங்கள், 90க்கும் 270க்கு மட்டும்தான் டேனோட வேல்யூ நாட் டிஃபைன்ட் மீன் இன்ஃபினிட்டி. அந்த மாதிரி 90 270 அப்படிங்கிற டேமாக்குங்க தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இன்ஃபினிட்டி வேல்யூ கிடைக்குது. ஸோ 2n + 1 π/2 அதாவது என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 0 அப்ளை பண்ணும்போது 1 × π/2 கிடைக்கும். ஸோ டேம் தான் கிடைக்கும் 90. நெக்ஸ்ட்டு வந்து 1 அப்ளை பண்ணும்போது 2 + 1 3 π/2 அதான் 270, அதுவும் டேம். ஸோ நம்மளுக்கு கண்டினியூஸாக டேம் வந்து இது கிடைக்குது. லெஃப்ட் சைடில் அதே மாதிரி டிவைடரில் எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் /2ன்னு இருக்கிறதுனால 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ θ1 + θ2 + θ3 + θ4 = 2n + 1 × πங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இப்போது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சைன் காஸ் டேன் பார்த்துட்டோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போது எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோம்ஒர்க் சம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.